காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி கூட்டணியில் குழப்பத்தை ஏற்படுத்தி வருவதாக கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அவர் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். தொடர்ந்து அவர் இதற்கு முன்னாடி விஜயை சந்திச்சு தவைக்க தலைவர் விஜயை சந்திச்சிருந்தா அதுவே சர்ச்சையை ஏற்படுத்துது. காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கக்கூடிய சூழல்ல இவ்வாறு விமர்சனம் செய்வது அப்படிங்கிறது காங்கிரஸ் எப்படி அனுமதிக்குது? இதை எப்படி பாக்குறீங்க? பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அவரை புதுடெல்லியிலிருந்து எங்கள் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோ எங்கள் தலைவர் ராகுல் காந்தியோ நீங்கள் போயிட்டு இவங்களை சந்திங்க அவங்கள சந்திங்கன்னு அவருக்கு இந்த அசைன்மெண்ட்லாம் கொடுக்கல. அவர் தவறாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி பெயரையும் மல்லிகார்ஜுன கார்கே பெயரையும் பயன்படுத்துகிறார் என்பது எனக்கு தெரிய வந்தது. இரண்டாவது, உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும் பாஜக ஆட்சியை தூக்கி பிடித்து தமிழ்நாட்டில் நடக்கும் எங்களுடைய கூட்டணி ஆட்சி, இந்தியா கூட்டணி ஆட்சி நடக்குது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில். அவங்களை தாழ்த்தி பேசுவதை விமர்சிப்பதை ஒருபோதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அனுமதிக்காது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. சொல்லுவதில் உண்மை இருக்க வேண்டும், பொருள் இருக்க வேண்டும். 2 லட்சம் கோடிக்கு மேலே ஜிஎஸ்டி பே பண்ணுறோம். இன்னைக்கு உற்பத்தி திறன் பார்த்தீங்கன்னா உற்பத்தி திறன் பயங்கரமாக வளர்ந்துருக்கு. உலக நாடுகள்லாம் தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணுறதுக்கு துடிச்சிட்டு வராங்க. இதெல்லாம் பிரவீன் சக்கரவர்த்திக்கு பிடிக்கலையா என்னன்னு தெரியல. தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி ஏன் தமிழ்நாட்டு மீது பாஜக RSS படையெடுக்கிறது என்றால் திரு பிரவீன் சக்கரவர்த்தி ஏன் படையெடுக்கிறார் என்பது எனக்கு புரியல. முதல்ல அவர் உத்தரப்பிரதேசனுடைய பாஜக ஆட்சியை புகழ்ந்து பேசுவதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். சிதம்பரம் அவர்களை மீறி யாராவது எக்கனாமிக்ஸ்ல பேச முடியுமா? நிதிநிலையில பேச முடியுமா? அப்படின்னா திரு பிரவீன் சக்கரவர்த்தி உள்நோக்கத்தோடு குழப்பத்தை விளைவிப்பதற்கும் அவருக்கு யாரோ ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த அசைன்மெண்ட் அவர் குழப்பம் ஏற்படுத்துவதற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு பேரலரா ஒரு கட்சியை நடத்தணும்னு நினைக்கிறார். அது அகில இந்திய தலைமை முடிவு செய்யும். காங்கிரசுடன் துணை நிற்கும் தமிழ்நாட்டின் திராவிட மாடலை காங்கிரஸை அழிக்க முயலும் உத்தரப்பிரதேச புல்டோசர் மாடலோடு ஒரு காங்கிரஸ்காரரே ஒப்பிடுவதாக விசிக துணை பொதுச் செயலாளர் ஆளூர் ஷானவாஸ் விமர்சித்துள்ளார். எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர் 60 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சியில் பெற்ற கடனை விட 10 ஆண்டு கால மோடி ஆட்சியில் பெற்ற கடன் அதிகம் என்றுதான் காங்கிரஸ்காரர்கள் ஒப்பிட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசை கேள்வி கேட்காமல் நெருப்பாற்றில் நீந்தி நலத்திட்டங்களை செயல்படுத்தும் மாநில அரசை நோக்கி கேள்வி எழுப்பும் சில காங்கிரஸ்காரர்கள் இங்குள்ள வலிமையான கூட்டணியை சிதைக்க துடிக்கின்றனர் என்றும் ஆளூர் ஷானவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ராகுல் காந்தி பெரியார் வழியில் செல்லும் போது காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளிருந்தே சிலர் RSS வழியில் பயணிப்பதுதான் காங்கிரஸ் சந்திக்கும் மிகப்பெரிய சிக்கல் என்றும் அவர் பதிவிட்டுள்ளார்.